டிவி நடத்தும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சண்டே ஜாம். அம்மா, அன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் சாம்? ஐயோ, எனக்கு மறந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அவங்க கிட்ட கேட்கலாமா? கேள் நீயே கேளு அவங்க கிட்ட. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? என்ன சொன்னாங்களா அவங்க என்ன பண்ண போறோம்னு? சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணணும் சொன்னாங்க. பாருங்களேன், எவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க குட்டீஸ் நீங்களா. ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணணும், அப்படிதானே? ப்ரே பண்ணனும்னா என்ன பண்ணணும் சாம்? ப்ரே பண்ணனும்னா கண்ணை மூடி மலகால் போட்டு கையை கூப்பணும். அண்ணன் சொன்ன மாதிரியே கண்ணை மூடி கை கூப்பி மலகால் போட்டுருவோமா? எல்லாம் ரெடியா? ப்ரே பண்ணலாமா? ஓகே சாம், ப்ரே பண்ணலாமா? சரி, கண்ணை மூடிக்கோங்க. அக்கா சொல்ல சேர்ந்து சொல்லணும்னா எல்லாரும் ஓகேவா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த சண்டே ஜாம்ல சொல்லி கொடுக்கிற பாட்டு வசனம் கதை எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். நாங்க உங்க பிள்ளையா நடக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சூப்பர். எல்லாரும் ரொம்ப அழகா ப்ரே பண்ணீங்க. சாம், ப்ரே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்னது? வசனம். டேய், என்ன மறந்துட்டியா? போன வாரம் சண்டே ஜாம் பார்க்க மறந்துட்டியா? ஃபர்ஸ்ட் வசனம் இல்ல, பாட்டு. அண்ணனுக்கு கொஞ்சம் மறந்துட்டாங்க. இந்த மே மாசம் லீவ்ல ஒரே விளையாண்டுட்டே இருக்காங்களா, அதான் மறந்துட்டாங்க. இப்போ ஸ்கூல் போயாச்சுல மேல ஞாபகம் வந்துடும். ஓகேவா குட்டி? ஃபர்ஸ்ட் என்னது சாம்? பாட்டு. எல்லாரும் ஷார்ப்பா இருக்கணும்னா அண்ணன் மாதிரி மறந்துடக்கூடாது. ஓகே, பாட்டு சொல்லி கொடுக்க போற யார் வராங்க? 2 அண்ணன் வராங்க. யாரெல்லாம்? வசந்த் அண்ணனும் பிராங்க் அண்ணனும். அண்ணன் வாங்க. ஹாய் குட்டீஸ். என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நம்ம பிள்ளைங்களும் ரொம்ப லீவெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கேன். ஓ, அப்படி பயங்கரமாக இப்போ ஸ்கூலில் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், ஸ்கூலில் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. குட்டீஸ், நீங்கள் அதாவது தனியாக ரோட்டில் நடந்து போனீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? பயமாக இருக்குமா? கண்டிப்பாக பயமாக இருக்கும். ஆனால் உங்கள் அம்மாவோ அப்பாவோ உங்கள் கூடவே எப்போவுமே இருக்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்போவுமே இருக்காத. பயமாகவே இருக்காது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, பயமே இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி தான் உங்கள் கூட ஒருத்தர் இருந்தா எப்போவுமே உங்களுக்கு பயம் தேவையில்ல. யார் என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு பயம் தேவையே இல்லை. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. அது யாருன்னு இந்த பாட்டுல இருந்து நம்ம கற்றுக்கலாமா? கண்டிப்பாக கற்றுக்கலாம். என்னோடு இருக்கும்போது FEAR என்பது ஏது? JUSUS என்னோடு இருக்கும்போது FEAR என்பது ஏது? மலைகள் கடலில் விழுந்தாலும் மலைகள் மலை மேல் எழுந்தாலும் I don't fear. மரண இருளில் நடந்தாலும் குழியில் விழுந்து கிடந்தாலும் I don't fear because God is near. I don't fear because God is near. JUSUS என்னோடு இருக்கும்போது FEAR என்பது ஏது? JUSUS
அண்ணே நீங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒண்ணு சொன்னீங்களா, அது இப்போ யாருன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, JESUS அப்படின்னா யாரு சொல்லுங்க. சொல்றீங்க ஜீசஸ். ஜீசஸ். ஆமா தம்பி தங்கச்சி, ஜீசஸ் உங்க கூட இருக்கும்போது நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. இன்னொரு வார்த்தை வந்துச்சுல FEAR அப்படின்னா என்னது? FEARனா என்ன? ஃபியர்னா என்ன அர்த்தம்? பயம். பயம். ஜீசஸ் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் தேவையில்ல, யார் என்ன பண்ணாலும் நம்ம கவலைப்பட தேவையில்ல, யார் நமக்கு எவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. அப்படிதானே? ஈவன் மலையே கடல்ல விழுந்தாலும் சரி, இல்ல கடலோட ஆழ மலை மேல எலும்புனாலும் சரி. அப்படின்னா என்னது? சுனாமியே வந்தாலும் சரி. சுனாமியே வந்தாலும் சரி, நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம இயேசுவ பிள்ளைகளா இருந்தோம்னா நம்ம சந்தோஷமா நம்ம பயப்படாம இருக்கலாம். அதுதான் அந்த பாட்டு சொல்லுது. ஓகே, நம்ம கவலைப்பட தேவையில்ல. I don't fear because God is near. ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, அப்படிதானே? அதனால நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல. இப்போ நம்ம இந்த பாட்டை 2 லைனா கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் வசந்தனை பாடுவாங்க, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் பாடுங்க. ஓகேவா? ஓகே, கத்துக்கலாமா? எல்லாரும் ரெடியா? ரெடி. JESUS என்னோடு இருக்கும்போது, JESUS என்னோடு இருக்கும்போது, FEAR என்பது ஏது? FEAR என்பது ஏது? வெரி குட். மலைகள் கடலில் விழுந்தாலும், மலைகள் கடலில் விழுந்தாலும், அலைகள் மலை மேல் எழுந்தாலும், அலைகள் மலை மேல் எழுந்தாலும், I don't fear, I don't fear, I don't fear, I don't fear. மரண இருளில் நடந்தாலும், மரண இருளில் நடந்தாலும், பாடுங்க, குழியில் விழுந்து கிடந்தாலும், குழியில் விழுந்து கிடந்தாலும், I don't fear, I don't fear, I don't fear, I don't fear, I don't fear because God is near. I don't fear because God is near. JESUS என்னோடு இருக்கும்போது, JESUS என்னோடு இருக்கும்போது, FEAR என்பது ஏது? FEAR என்பது ஏது? ஓகே, பாட்டு புரிஞ்சா? ஈஸியா இருந்துச்சா? பாட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அருமையா என் கூட சேர்ந்து நல்லா பாடினீங்க. இப்போ நீங்க எல்லாரும் அழகா சத்தமா பாடிக்கிட்டே இதுக்கான இதை பார்க்க போறீங்க, ஆக்ஷனை பார்க்க போறீங்க. ஆக்ஷனை பார்க்க போறீங்க. நாங்க இங்க ஆக்ஷன் பண்ணும்போது நீங்க அங்க சத்தமா பாடினீங்கன்னா நாங்க நல்லா ஆக்ஷன் பண்ணுவோம். சரியா? அப்படி நீங்க பாடலைன்னா பாதிலே நீ பாடிடும். ஓகே, சூப்பரா பாடுங்க குட்டீஸ். எல்லாரும் ரெடியா? JESUS என்னோடு இருக்கும்போது, FEAR என்பது ஏது? JESUS என்னோடு இருக்கும்போது, FEAR என்பது ஏது? மலைகள் கடலில் விழுந்தாலும், மலைகள் மலை மேல் எழுந்தாலும், I don't fear, I don't fear. மரண இருளில் நடந்தாலும், குழியில் விழுந்து கிடந்தாலும், I don't fear, I don't fear, I don't fear because God is near. I don't fear because God is near. JESUS என்னோடு இருக்கும்போது, FEAR என்பது ஏது? JESUS என்னோடு இருக்கும்போது, FEAR என்பது ஏது? அண்ணே, எல்லாருக்கும் ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும் போலயே. ரொம்ப சத்தமா அழகா பாடிட்டு இருந்தாங்க. சூப்பரா அழகா பாடுனீங்க குட்டீஸ். ஆமா, ஆனா ஒரு சிலருக்கு இந்த இங்கிலீஷ் தான் அப்பப்போ கொஞ்சம் வர மாட்டேங்குது. சரி, அது இப்பதானே ஸ்கூல் போயிருக்காங்க, இப்போ நல்லா கத்துப்பாங்க. இப்போ ஈஸியா கத்துப்பாங்க, ஈஸியா கத்துப்பாங்க. சரி, ஓகே 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 குட்டீஸ், இப்போ நம்ம இந்த பாட்டுக்கு அருமையா இருந்துச்சு, ஆக்ஷன் பண்ண போறோம். எல்லாரும் அப்படியே எழுப்பிக்கோங்க பாப்போம் அழகா. ஓகே, சூப்பர். எல்லாரும் அழகா எழுப்பிட்டாங்க. இப்போ ரெடியானே? ஓகே, சரி, நம்ம சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாம் பாடிக்கிட்டே. JESUS என்னோடு இருக்கும்போது, FEAR என்பது ஏது? JESUS என்னோடு இருக்கும்போது, FEAR
மரண இருளில் நடந்தாலும் குழியில் விழுந்து கிடந்தாலும் I don't fear, I don't fear, I don't fear because God is near. I don't fear because God is near. JUSUS என்னோடு இருக்கும்போது FEAR என்பது ஏது? JUSUS என்னோடு இருக்கும்போது FEAR என்பது ஏது? ஓகே குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப அழகா ஆக்ஷன் பண்ணிட்டாங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? வெரி குட். எல்லாரும் ரொம்ப அழகா சூப்பரா பண்ணிட்டீங்க. இதே மாதிரி இன்னொரு அருமையான சாங்கோட நாங்க இன்னொரு வீக் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். என்ன குட்டீஸ், பாட்டெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? பாட்டெல்லாம் கேட்டீங்களா? ஆக்ஷன்லாம் பண்ணீங்களா? சாம், நீ ஆக்ஷன் பண்ணலையா? பண்ணேன். பண்ணியா? பாரு, அண்ணனும் பண்ணிட்டு தான் இருந்தாங்களா, நான் தான் கவனிக்கல. பாட்டு பிடிச்சதா உனக்கு? சரி, ஓகே. பாட்டு முடிஞ்சப்பறம் அடுத்து என்னது குட்டீஸ்? அண்ணன் கேட்போமா? பாட்டு முடிஞ்சப்பறம் என்னது சாம்? வசனம். வசனம். சூப்பர். வசனம் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லாரும் நேராக உட்காந்துக்கணும், கையில் நோட் எடுத்துக்கணும், பென்சில் எடுத்துக்கணும், வசனம் சொல்கிறத அழகாக நோட் பண்ணி வைக்கணும். ஓகே குட்டீஸ், இப்போ வசனம் சொல்கிறதுக்கு ஒரு குட்டி அக்கா வராங்க. யாரு? நம்ம க்ளோரிந்த அக்கா வராங்க. அக்கா வாங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்க்கா. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். எல்லாரும் செம்ம ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கும் நானும் ப்ளூயி தான் உங்களுக்கு வந்துட்டு வசனம் சொல்லி தர போறோம். நான் இப்பவே சொல்லிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த தடவை நான் தான் வசனம் சொல்லி தருவேன். ஏக்கா என்னக்கா என்ன சொல்லி கொடுக்க வேண்டாமா? நீ போன தடவை சொல்லி கொடுத்தல, இந்த தடவை நான் சொல்லி கொடுக்குறேன். சரிக்கா, நான் உங்களுக்கு விட்டு தரேன். சரி. ஓகே, இன்னைக்கும் நம்ம ரொம்ப சின்ன வசனம் தான் பார்க்க போறோம். வசனத்துக்குள்ள போலாமா? போலாம் போலாம் போலாம். நான் சொல்ல திருப்பி. சரிக்கா சரிக்கா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவ்வளவுதான் வசனம். அவ்வளவுதானா? ஏக்கா இருப்பிடம் வேணும்ல? ஆமா. சங்கீதம் 103 6. ரொம்ப சின்னதா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப குட்டி வசனம். அவங்கெல்லாம் உடனே படிச்சிருவாங்க. என்னக்கா நீங்க இவ்வளவு சின்ன வசனத்தை போய் எடுத்திருக்கீங்க? சின்ன வசனம் சொன்னாதானே உங்களுக்கு மனப்பாடமா இருக்கும். சரிக்கா சரிக்கா, இன்னொருக்கு சொல்லிடுவோம் அப்போ. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். சங்கீதம் 103 6. இன்னொருக்கு சொல்லணுமா? சரி சொல்லிடுவோம்க்கா. சரி சேர்ந்து சொல்லிடுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ரெடி 1 2 3. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். சங்கீதம் 103 6. சூப்பர். ஏக்கா நான் அழகா சொன்னேனா? நீ சொல்லவே இல்ல. ஏக்கா நான் கரெக்டா சொன்னேன். எல்லாரும் சொல்றாங்களா? கேட்டுட்டே இருந்தேன். எல்லாரும் சூப்பரா சொன்னாங்க. நீ கேட்கவே சரி, நீயும் சொல்லணும்ல. நான் படிச்சிட்டேன். எல்லாரும் படிச்சிருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணேன். சரி, நீ டெஸ்ட் பண்ணலாம். ஓகே. சரி, அப்போ நம்ம இன்னொரு வாரம் இன்னொரு வசனத்தோட இவங்கள வந்து பாப்போம். அது வரைக்கும் பை. என்ன குட்டீஸ், வசனம்லாம் படிச்சீங்களா? சார், வசனம் எழுதுனியா? வசனம் எழுதி வச்சியா? எங்க எழுதி வச்சிருக்க? நோட்ல. பத்தியா, அண்ணன்லாம் வாரம் வாரம் வசனம் நோட்ல எழுதி வச்சிருவாங்க. அப்புறம் உட்காந்து படிப்பாங்க. நீங்க படிப்பீங்களா குட்டீஸ்? வெரி குட். நீங்களும் அது மாதிரி எழுதி வச்சு படிக்கணும்ல. சார், வசனம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்னது? பைபிள் ஸ்டோரி. சூப்பர். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்டோரிலாம் ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கும் ஸ்டோரிலாம் ரொம்ப பிடிக்கும். சாம் அண்ணனுக்கும் கதைன்னா அவ்வளோதான், கண்ணே மறக்க மாட்டான். உள்ள பக்கம் பார்க்காம அப்படியே ஷார்ப்பாக இருப்பாங்க கதைன்னா. நீங்களும் அப்படி தானே இருப்பீங்க. சூப்பர். இப்போ கதை சொல்ல யார் தெரியுமா வராங்க? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரவி அண்ணன் வராங்க. அண்ணன் வாங்க கதை சொல்ல. ஹலோ குட்டி பிள்ளைகளா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான பைபிள் கதை சொல்ல போகிறேன்.
பைபிள் கதை ரொம்ப இஷ்டம் தானே. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆதியாகமத்திலேருந்து அப்படி வரிசையாக கதைகளை பார்த்துட்டே வரோம், அப்படி தானே? நீங்கள் இதில் கவனித்து பார்த்துட்டு வரீங்களா? பைபிள் கதை படிக்கிறது ரொம்ப பிரயோஜனம். நீ ஒன்றாப்பில் ஒரு பாடம் படிக்கிற பார்த்தியா, அந்த பாடம் ரெண்டாப்பில் படிக்க முடியாது. அது ரெண்டாப்பில் படிக்கிறது மூணாப்பில் வருமா? வராது. ஒரு வகுப்புலையும் மாறிட்டே இருக்கும். ஆனால் பைபிள் பற்றி நீ படிக்கிறது கடைசி வரைக்கும் இருக்கும், நிலையாக இருக்கும். அதனால் பைபிள் கதையை நீ ஆர்வத்தோடு கேட்கணும், குறிப்பெடுத்துக்கணும், அதை பின்பற்றணும். ஓகேயா? போன வாரம் என்ன பார்த்தோம்? யோசேப்பு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டாரு. அப்புறம் அவங்க 11 சகோதரர் கூப்பிட்டு வந்தார். எல்லாரும் இப்போ எகிப்தில் இருக்காங்க. இஸ்ரவேலேருந்து எகிப்துக்கு வந்துட்டாங்க. எகிப்தில் குடியிருக்கிறாங்க. எகிப்தில் இவங்க நாள் ஆக 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 அப்படியே பெருகி எகிப்து பூரா இஸ்ரவேல் ஜனங்களா கூட்டிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கூடி வந்த பிறகு அங்கே என்ன ஆச்சுன்னா, யோசேப்பை பற்றி தெரியாத ஒரு ராஜா வந்தார். யோசேப்பு இறந்து ரொம்ப காலம் ஆயிட்டுல, அப்போ ஒரு ராஜா வந்தார். எகிப்தில் இருந்த எல்லாருக்குமே அப்படி ஒரு ராஜா இருந்தது, எல்லாம் மறந்துட்டாங்க. யோசேப்பே மறந்துட்டாங்க, அந்த பழைய காரியங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. இஸ்ரவேலர் திரளா கூட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் எகிப்தில் உள்ள பார்வோன் பார்த்தான், என்னது நம்ம ஊரில் நிறைய இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்காங்க, எகிப்தியர் கம்மியாகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு விசாரித்து பார்த்தா, அந்த ஊரில் இருந்து பிழைக்கிறதுக்காக வந்தாங்கல்ல எகிப்துக்கு அந்த இஸ்ரவேலெல்லாம் பெருகி முக்கியமான பதவிகள், முக்கியமான வேலையெல்லாம் அவங்க இருக்கிறாங்க. இந்த பார்வோனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. அப்படி சொன்னார், இனிமேல் இஸ்ரவேலரை நம்ம அழிச்சிடணும். ஐயோ ஆமாம், இஸ்ரவேலில் குட்டி பிள்ளை பிறந்ததுன்னா அந்த பிள்ளையை உடனே அழிச்சிடணும் அப்படின்ட்டாங்க. என்ன பிறந்தாலும் பரவாயில்ல, உடனே அந்த அங்கே உள்ள டாக்டர் நர்ஸஸ் மாதிரி இருப்பாங்கள்ல, மருத்துவச்சிகள், அதாவது பிள்ளை பேர் பார்க்குறவங்க இருப்பாங்கள்ல, குழந்தை பேரை அந்த இதை பார்க்குறதுக்காங்களா, அவங்களாம் கூப்பிட்டு, நீங்கள் இனிமேல் இஸ்ரவேலில் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய ஆம்பளை பிள்ளைன்னா உடனே கொன்னுருணும், அந்த இடத்துலையே அந்த அம்மாவுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணி கொன்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உத்தரவு போட்டாங்க. ஆனால் இந்த இஸ்ரவேல் உள்ள அந்த எபிரேய அந்த மக்கள் இருந்தாங்கல்ல, அந்த மருத்துவச்சிகள் இருந்தாங்கல்ல, அந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கடவுளுக்கு பயந்துட்டு ஐயோ இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இவங்க போய் அந்த குழந்தை பிறந்தாலும் அப்படியே அதை விட்டாங்க. ராஜா பார்த்தாரு, என்ன இது, குழந்தை நிறைய பிறந்தே இருக்குது, ஆண் குழந்தை கொல்லுன்னு சொன்னேன், நிறைய ஆண் குழந்தை பிறகு என்னாச்சு, மருத்துவச்சிகள் என்ன இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? அப்போ சொன்னாங்க, ராஜா நாங்கள் போகிறதுக்கு முன்னாலே அந்த இஸ்ரவேல் பெண்கள் ரொம்ப பலசாலியாக இருக்காங்க, அவங்களே தானாகவே குழந்தை பெற்றுக்கிறாங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்த ராஜா பார்த்தாரு, ஓ அப்படியா, ஓகே நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார். நீங்கள் இனிமேல் இஸ்ரவேலுக்கு பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் நைல் நதியில் கொண்டு போட்டுறணும். ஐயோ குழந்தைகள் நதியில் போட்டு என்னாகும், செத்துரும்ல. ஆமாம், பெண் குழந்தைகள் மட்டும்தான் வளர்க்கணும், அந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் நைல் நதி பெரிய ஆறு, அந்த ஆற்றுல கொண்டு போட்டுறணும், போட்டு கொண்டுருந்தாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு பயங்கர கஷ்டம், ஐயோ எங்கள் ஆம்பளை பிள்ளைலாம் செத்துருமா, இனிமேல் எங்களுக்கு ஆம்பளை பிள்ளையே வளராதுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அந்த ஒடுக்கிறப்பட்ட இடத்துலையும் கூட அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக மருத்துவச்சிகளோட ஆண்டவர் பேசினார் இல்லையா, மருத்துவச்சிகள் மூலமாக அநேக ஆண் குழந்தைகள் பிறக்கப்பட்டாங்க, அநேக ஆண் குழந்தைகளை ஒழித்து வளர்த்தாங்க. ஒடுக்கப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்ச அந்த மருத்துவச்சிகள் குடும்பம் தலைச்சு தான். ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக யார் வந்தாங்களோ அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க தலைப்பாங்க. இஸ்ரவேல் புத்திரர் அழிந்து போகலை, பெருகிட்டே இருந்தாங்க, வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ தடைகள் போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியல. அநேக நேரங்களில் நமக்கு கூட நிறைய பிரச்சனைகள், நிறைய தடைகள், நிறைய கஷ்டங்கள் வரும். கொடுத்தாலும் உயர்வை கட்டளையிடுகிறவர் ஆண்டவர். ஒரு நாள் மறந்து போகக்கூடாது, இஸ்ரவேலில் எல்லா பிள்ளையும் கொல்லணும், நதியில் போடணும், எவ்வளோ கொடிய உத்தரவு, எல்லாத்தையும் மீறி அந்த மக்களை ஆண்டவர் காத்தார். அவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்றென்றைக்கும் காப்பார். மறந்தாதீங்க. ஒடுக்கப்பட்டீங்களா, கஷ்டப்படுறீங்களா, உங்களை காக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு உதவி செய்கிறவங்களை குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். எபிரேய மருத்துவச்சிகளை ஆசீர்வதிச்சார் இல்லையா, அதே போல் உங்களுக்கு உதவி செய்கிற மற்றவர்களை கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பிள்ளைகள் என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் தளர்ந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் நம்ம கொடுக்குறாரு. ஓகேயா, இன்னொரு வாரம் இன்னொரு பைபிள் கதை உங்களை சந்திக்கிறேன். பாய். என்ன குட்டீஸ், கதை கேட்டாச்சா? கதை சூப்பரா இருந்துச்சா? பைபிள் ஸ்டோரி. சாம், உனக்கு கதை பிடிச்சிருந்துச்சா? சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்துச்சா? எனக்கும் கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என்ன கதைக்கு அப்புறம் என்ன, எனக்கு மறந்துச்சு.
உனக்கு ஞாபகம் இருக்கா கதைக்கு அப்புறம் என்னதுன்னு? இல்லை. உனக்கும் மறந்துச்சா? ஏன் ஏன் மறந்துச்சு? அம்மாவுக்கு தான் மறந்துச்சு. நீ சின்ன பையன், உனக்கு மறக்குமா? அவங்கள்ட்ட கேளு கதைக்கு அடுத்து என்னதுன்னு. பைபிள் ஸ்டோரிக்கு அப்புறம் என்னன்னு கேளு. பைபிள் ஸ்டோரிக்கு அப்புறம் என்னது? எனக்கு கேட்கலையே. பைபிள் ஸ்டோரிக்கு அப்புறம் என்னது? சவுண்டாக சொல்லுங்க. பொது கதை. சூப்பர், எல்லாரும் ஷார்ப்பாக தான் இருக்கீங்க. அக்காவுக்கு தான் அப்பப்போ மறந்து போயிருது நிறைய விஷயம். சரியா? பைபிள் ஸ்டோரிக்கு அப்புறம் பொது கதை. பொது கதை சொல்ல யார் தெரியுமா வரா? நம்ம ஜெய்சன் அண்ணே வராங்க. அண்ணே வாங்க, கதை சொல்லுங்க. ஹாய் தம்பி தங்கச்சி, நல்லா இருக்கீங்களா? அண்ணன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக கேட்கணும், சரியா? இது வந்து ஒரு கழுதையோட கதை. நீங்கள் கழுதை பார்த்துருப்பீங்களா? சரியா? அந்த கழுதையோட கதை. ஒரு எஜமானன் அவங்களோட கழுதையை வீட்டில் வந்து காலில் வந்து கட்டி போட்டிருந்தாங்க. ஏன்னா ஓடி போயிடக்கூடாதுன்னு. அங்கே வந்து சின்ன பசங்க, உங்களை மாதிரி சின்ன பசங்க இருப்பாங்கள்ல, நல்லா சேட்டை பண்ணுற பசங்க, அவங்களாம் வந்து இந்த கழுதை கயிறோடு சேர்த்து இழுத்து கொண்டு போய் ஒரு கிணத்துக்குள்ளே போட்டாங்க. அந்த கிணத்துல வந்து தண்ணி இல்லை, ஆனால் முக்கால்வாசி மண் குப்பை எல்லாத்தையும் போட்டு நிரப்பி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த கழுதையால் அதுலேருந்து வெளியே வர முடியலை, அந்த அளவுக்கு அது ஹைட்டாக இருக்குது. அந்தோடனே இவங்க கேலி செஞ்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த ஓனர் வந்து அந்த கழுதையை தேடினாங்க. அப்போ வந்து சரி எங்கே போயிட போகுது, நம்ம வீட்டுக்கு தான் வந்தாகணும், நாளைக்கு வந்துடும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பசங்க வந்து பார்க்கும்போது அந்த கழுதை ஒரு வாரமாக அந்த கிணத்துல படுத்து கிடந்தது. அந்தனே அது கூட கிண்டல் அடித்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பையன் சொன்னான், டேய் இந்த கல் மண்ணெல்லாம் அது மேலே தூக்கி போட்டு விளையாடுவோண்டா அப்படின்னு சொன்னான். ஆனால் எல்லாரும் சேர்ந்து கல் மண் மரக்கட்டை எல்லாத்தையும் தூக்கி போட்டு விளையாண்டாங்க. அது வந்து அதில் வந்து தப்பிச்சு ஓடி அது மேலே அடிபடாமல் காப்பாற்றிக்கிட்டு அடுத்த நாள் சாயங்காலமும் போயிட்டாங்க. காலையில் வந்து பார்க்கும்போது அடுத்த நாள் அதே மாதிரி அந்த இடத்துல படுத்து கிடந்தது. மறுபடியும் போட்டாங்க. ஆனால் இந்த தடவை போடும்போது அவங்க போட்ட கல் மரக்கட்டை எல்லாமே ஒரு மேடு மாதிரி ஆயிட்டு. நைட்டு இந்த கழுதை அந்த கல் மேட்டில் வந்து குதிச்சு வெளியே தப்பிச்சுட்டு அதோட ஓனரோட வீட்டுக்கே போயிட்டு அடுத்த நாள் இந்த பசங்க வந்து பார்த்தோன்னே இந்த பசங்களுக்கு ஒரே ஷாக்கு. எப்படிட்டா அந்த கழுதை வெளியே போயிருக்கும் அப்படின்ட்டு, ஒருவேளை அந்த ஓனர் காப்பாற்றிருப்பாரோ அப்படின்னு நினச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் சொன்னான், டே அங்கே பாரு நம்ம போட்ட கல்லுலாம் ஒரு மேடு மாதிரி இருக்குது, அதில் குதிச்சு தப்பிச்சிருக்கோன்னு நினைக்கேன் அப்படின்னு சொன்னான். வாங்க அது வீட்டுக்கு போய் பார்ப்போம், அது அங்கே தான் நிற்கும்னு நினைக்கேன் அப்படின்னு போய் பார்த்தா அந்த கழுதை அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்ம மேலே பொய் சாட்சி சொல்லி நம்மளை கிண்டல் அடித்து கேலி பண்ணுவாங்க. ஆனால் அந்த தடைகளையே நம்ம படிகளாக மாற்றி முன்னேறணும். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வாங்க. நீங்களும் ஏசப்பாவோட பிள்ளையாகவே இருக்கணும், சரியா? சரி, பாய். கதை கேட்டிங்களா? பொது கதை நல்லா இருந்துச்சா? அண்ணா நல்லா சொன்னாங்களா? அவங்களுக்கு புரிஞ்சிச்சா அவங்களுக்கு அதெல்லாம்? சரி, இப்போ கதை முடிஞ்சிச்சு. இப்போ கடைசி நம்ம வந்து சண்டேஜா முடிவுக்கு வந்துட்டோம். சண்டேஜா முடிய போதுன்னா என்ன சொல்லுவாங்க? கொஸ்டின் கேட்பாங்கல்ல, எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்களா? என்ன கொஸ்டின் கேட்பாங்க? நம்ம ஃபர்ஸ்ட் டக்கு எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும். ஆர்வமாக இருக்கீங்களா? அக்கா கேட்கட்டுமா? பார்வோன் குழந்தைகளை எந்த நதியில் போட்டாங்க? அம்மா எனக்கு தெரியும். நீ சும்மாடா, அண்ணனுக்கு தெரியுமா? அண்ணன் ரொம்ப கவனமா கவனிச்சிருக்காங்க கதையை. நீ சொல்லாத, யாரோ தெரிஞ்சிடும். நீங்களே கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணுங்கண்ணே. ஓகே குட்டீஸ், மறுபடியும் சொல்லட்டுமா? அக்கா தடவை. பார்வோன் குழந்தைகளை எந்த நதியில் போட சொன்னார்? எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படிதானே? உடனே தெரிஞ்சிச்சு அப்படிதானே? சீக்கிரம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஓகே சாம், கேள்வியும் கேட்டாச்சு, கதைலாம் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து என்னது? நம்ம சண்டே ஜாம் இன்னைக்கு முடிய போகுது. என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். கரெக்ட். பார்த்தீங்களா? சண்டே ஜாம் ஸ்டார்டிங்லேயும் ப்ரே பண்ணுறோம், முடியும் போது ப்ரே பண்ணுறோம். நீங்களும் அதே மாதிரி தினமும் காலையில் எழுந்தோடனே ப்ரே பண்ணணும், எடுத்து தூங்கும் போது ப்ரே பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? அப்போ தான் குட் கேர்ள்ஸ் குட் பாய்ஸ். ஓகேவா குட்டீஸ்? ப்ரே பண்ணலாமா? சாம் ப்ரே பண்ணுவோமா? ப்ரே பண்ணால் என்ன பண்ணணும் குட்டீஸ்? அண்ணன் ஃபஸ்ட் சொன்னாங்கல்ல, கண்ணை மூடணும், கை கூப்பணும், முழங்கால் போடுங்க. சும்மா அப்படி தங்கச்சி மண்ணு சாஞ்சிட்டு இருக்கக்கூடாது, அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ப்ரே பண்ணும்போது கவனமாக ப்ரே பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? எல்லாரும் முழங்கால் போடுங்க, கை கூப்பிக்கோங்க. சார் நீ கண்ணை முடிக்கோ, கை கூப்பிக்கோ. ஓகே. அன்புள்ள ஏசப்பா, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியை கொடுத்ததுக்கு நன்றி. நாங்க வார வாரம் நல்ல இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியை பார்த்து நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களை பத்தி சொல்லணும்.
உங்களை பற்றி சொல்லணும். நல்ல பாட்டுலாம் எங்களுக்கு புரியணும். நல்ல பாட்டு தான் எங்களுக்கு புரியணும். வசனம் நம்ம தினம் தினம் படிக்கணும். வசனம் நாங்கள் தினம் தினம் படிக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சரி, ஓகே குட்டீஸ், ப்ரே பண்ணியாச்சு. நம்ம சண்டே ஜாம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? அன்டில் தென் உங்க ஜபாக்கா அண்ட் உங்க சாம். சூப்பர். பாய் குட்டீஸ். சாம் பாய் சொல்லு. பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.